கடந்த டிசம்பர் 29, 2023 அன்று மண்ணிவாக்கம் ஒட்டேரியில் மருந்துகளை வைத்திருந்த வினோத் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிலம்பரசன் என்பவர் வினோத்தை மாமூல் கேட்டு மிரட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. எங்கள் புகாரை அடுத்து சிலம்பரசன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். வினோத் அவர்கள் தனது பாதுகாப்பிற்காக துப்பாக்கியும் வாங்கி வைத்துள்ளார். இந்நிலையில் அதே பிரச்சனை காரணமாக வினோத் அவர்கள் 4 பேரால் வெட்டி கொல்லப்பட்டார். மாமூல் கொடுத்து தொழில் செய்வதால் தான் உயிர் மிஞ்சம் என்ற நிலை கவலையை ஏற்படுத்தியுள்ளது. இதனை கண்டித்து தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை சார்பாக மாநிலம் முழுவதும் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வணிகர்களை பாதுகாக்க சிறப்பு சட்டம் போக்சோ போன்ற சட்டத்தை ஏற்படுத்த கோரியும் வணிகர்கள் சமூக விரோதிகளால் கொல்லப்பட்டால் அவர்களுக்கு அரசு வேலையும் 1 கோடி ரூபாய் நிதியும் வழங்க வேண்டும். வணிகர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள ஆயுதம் வைத்துக் கொள்ள அனுமதி வேண்டும். தமிழகம் அமைதி பூங்காவாக உள்ளதாக சொல்லிக் கொள்ளும் அரசின் காதுகளுக்கு இது போன்ற சம்பவங்கள் செல்கிறதா என தெரியவில்லை. காவல்துறையை தன்வசம் வைத்துள்ள முதல்வர் அவர்கள் சமூக விரோதிகளை இரும்புகரம் கொண்டு அடக்கினால் மட்டும்தான் வணிகர்கள் நிம்மதியாக வணிகம் செய்ய முடியும். கடந்த சில மாதங்களாக பல கடைகளில் மாமூல் கேட்டு மிரட்டி சம்பவங்களால் வணிகர்கள் மனதளவில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் கடமை, இல்லையென்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதன் பாதிப்பு எதிரொலிக்கும். தமிழகம் முழுவதும் தொடர் கடையடைப்பு நடத்திதான் எங்கள் பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்ய வேண்டுமென்றால் அதற்கும் தயாராக வணிகர்கள் உள்ளார்கள் என தெரிவித்துக் கொள்கிறோம் என தெரிவித்துள்ளார். மக்களிடம் வரியை வசூல் செய்து அரசு கஜானாவுக்கு சேர்க்கக்கூடிய பணியை சம்பளம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த சம்பளம் இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்ற அந்த சமூகத்திற்கு முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஆனால் இந்த அரசாங்கம் அதை பற்றி கவனிக்கிறதே இல்லை. ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு பகுதியிலையும் சில ஆண்டுகளாக சமூக விரோதிகள் கட்டியெடுத்தவன் கண்டற்காரர்கள் என்பது போல ஒவ்வொரு கடைகளிலும் மிரட்டி மாறுவாங்க ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு பகுதியும் நாம் இந்த சம்பவத்தை எப்படி நடந்தால் 2 வருஷத்துக்கு இந்த வணிகர்கள் மெடிக்கல் கடை வச்சிருக்காரு. இந்த சமூக விரோதிகளை மக்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மருந்தை வச்சிருக்காரு. அவரை மிரட்டி பட்ட வருத்தனமா எனக்கு 50,000 கொடு அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த வணிகர் தைரியமாக நான் கொடுக்க மாட்டேன், நான் ஏன் கொடுக்கணும் அப்படின்னு தைரியமாக கலந்து எடுக்கிறார். அவரு துணையா வியாபாரி கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் ரியல் அதாவது தீர்ப்பு வர்ற காலகட்டத்தை கவனிச்சு உள்ள இருந்தே அப்ரோச் பண்ணி வணிகளை வெட்டி கொள்றாங்க. அந்த நாட்டில் சட்ட ஒழுங்கை போயிட்டு யாருக்கு பாதுகாப்பு இருக்கு, ஏன் அந்த அரசு இவ்வளவு கவனக்குறைவா இருக்கு, ஏன் போலீஸ் காவல்துறையா அப்படி இருக்கு. ஒரு மனிதன் ஒரு சமூக ஆப்ரேட் பண்ணி ஒரு கடைக்காரரை வச்சுறாங்கன்னா இது எதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். சமீபத்தில் திருவள்ளூரில் ஒரு பேட்டியில் ஒரு பொம்பளை 1000 செங்கப்பட்ட ஒரு அரிசி கடை அவனை வெட்டி போட்டாங்க, அவனை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் எந்த கோரிக்கையை நாங்கள் காவல்துறை வைக்கிறோம்னா நீங்கள் உங்களை போடுறதெல்லாம் சரி விட்டுருங்க. இந்த அரசு ஊழியர்களுக்கு மருத்துவர்கள் அரசு சேவை செய்கின்றார்கள் அல்லவா, அவர்களுக்கு இருக்கின்ற பாதுகாப்பு சட்டம் போல வணிக சமுதாயத்துக்கு பாதுகாப்பு சட்டம் அவனை தாக்கினா இந்த சாட்சி சொல்றதுக்கு வரமாட்டாங்க. அப்போ சாட்சி சொன்ன உடனே அந்த வியாபாரி வெற்றி கொள்றா லட்சக்கணக்கான வியாபாரி எப்படி வந்து சாட்சி சொல்லுவாங்க. ஒரு கடைகளில் சமூக சேவை செயல் நடத்தி அந்த பிரச்சனை நடந்தாக்க காவல்துறை சாட்சி கேட்கறாங்க. எங்களுக்கு எந்த நிலைமை நாங்கள் யாருக்கு சாட்சி சொல்றோம். அப்போ காவல்துறை அரசு
சொல்லி இந்த வணிகருக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும், சட்டத்துறையா பாதுகாப்பு கொடுக்கணும். ஜாதிங்கிற ஒரு சூழ்நிலை இந்த கடையில தயார் பண்ணானா அவனை ரேட்டு குறைக்கலான ரகசிய சாட்சி போட்டு அதான் நாங்கள் கேட்போம். அது இருந்தாலும் சட்டக்காரங்க பண்ணீங்கன்னா இந்த நாட்டில் அமைதி குழந்தை இப்போ முழு காரணம் செஞ்சா போதும். முழு காரணம் செஞ்சா போதும். ஒரு ஆண்டு பார்த்தா தமிழகம் தழுவிய அளவில் நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா? அடுத்த கட்டம் என்ன, இன்னும் முதல்வரை சந்திக்க வேண்டியதுதான், சந்திச்சு மனுவை கொடுக்க வேண்டியதுதான். இப்பவுமே தெரியும் தமிழ்நாடு பூரா நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம்னாச்சுன்னா என்ன விளையாட்டுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம், இந்த நாட்டு அமைதிக்கு தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ முதல்வர் கவனிக்கணும். காவல்துறை சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரு கடையில் ஆன்ஸு இருக்குன்னா எல்லாருக்கும் தெரியுதுல்ல, ஆன்ஸு இல்லைனாலும் ஆன்ஸை வச்சு கைது பண்ணுறாங்கல்ல. இன்னைக்கு கோயம்புத்தூர்லாம் 120 கடை நேற்று தான் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசி நாங்கள் அந்த கடையை திறந்தோம், அதெல்லாம் தெரியுதுல்ல. அப்போ இந்த மாதிரி ஒரு சமூக விரோத செயல் நடக்குதுன்னாச்சுன்னா அது மேலே காவல்துறை கண்காணிக்க இருக்கணும். காவல்துறை தானேங்க இப்போ நம்ம நாட்டில் உயர அதிகாரிகளே காவல்துறை தானே. அவங்க நினச்சா எது வேணாலும் செய்யலாம். இவன் ரவுடினா விட அந்த இடத்துல போட்டு தள்ளுங்க நம்ம. அப்போ தான் அது அமைதி நினைக்கும். நாங்கள் யார்கிட்ட போக முடியும்? நாங்களா போய் நிற்க முடியும் சண்டைக்கு அப்படின்ட்டு? நாங்கள் அப்பாவிகள், நாங்கள் சமூக சேவை செய்யக்கூடியவர்கள். எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா நீங்கள் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க போகிறீங்க? அதை கவனத்தில் கொள்ளணும். அதை முதல்வர்கள் அவர்கள் தான் கவனத்தில் கொள்ளணும். அதை மீடியாக்கள் நீங்கள் தான் சொல்லணும். இப்போ இந்த ஆட்சியில் நான் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது மாநாடு நடத்தி கோரிக்கை கொடுத்துருக்கேன். ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது கோரிக்கை கொடுத்துருக்கேன், நிறைவேற்றியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோரிக்கை கொடுத்துருக்கேன், நிறைவேற்றியிருக்காங்க. ஆனால் இந்த ஆட்சி மட்டும் தங்களுக்குன்னு ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு செயல்படுறாங்க. யார் போய் மனு கொடுத்தாலும் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறது இல்லை. அப்போ தங்களுக்குன்னு ஒரு ஆளை வச்சு கொடுத்தா அவங்க எப்படி இந்த சமுதாய குறைகளை சொல்லுவாங்க? ஆகவே முதலமைச்சர் அவர்கள் யார் குறைய சொல்கிறானோ அவனை கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணணுங்கிறது தான் இந்த போராட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறோம். கண்டிப்பாக இந்த கஞ்சா போதை ஒழிச்சாலே மனசாட்சி வந்துடுங்க. அந்த கஞ்சாவை அடிச்சுட்டானாலே அவனுக்கு மனசாட்சி இருக்காது, போதை அடித்தாலே அவனுக்கு மனசாட்சி இருக்காது. அதை ஒழிச்சிட்டாலே நார்மல் இயற்கையான நாடு உருவாகிடும்.